ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ரித்திகா செல்வராணி கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் ஆஃபீஸ் போயிட்டேன்னா எல்லாமே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்தோஷமாக ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. கபிலன் கூட ரித்திகா ரொம்பவே ஹாப்பியாக போய்கிட்டு இருக்காங்க. அப்போ கபிலன் ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க, ரித்திகா நீ ஆஃபீஸ்க்குள்ளே போ, நான் வந்து ஆடிட்டரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவை ஆஃபீஸ் காமிச்சிட்டு கபிலன் இந்த சைடு போயிடுறாரு. அப்போ ரித்திகா வந்து திமுறா உள்ள போறாங்க. அப்போ செக்யூரிட்டி வந்து ரித்திகா கிட்ட கேக்குறாங்க, மேடம் நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுமே ரித்திகாக்கு செம கோவம் வருது. என்னைய பார்த்தா நீ யாருன்னு கேட்குற, நான் தான் கபிலனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட செக்யூரிட்டி சொல்றாங்க, என்ன கபிலன் சாரோட ஒய்ஃபா, எங்களுக்கு நம்புற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே செக்யூரிட்டியை பார்த்து செம்ம கோவப்பட்டு ரித்திகா வந்து பல்லாருன்னு அடிச்சிடுறாங்க. இதை பார்த்ததுமே ஆஃபீஸில் உள்ளவங்களாம் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ ரித்திகா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன மேடம் எதுக்காக இப்போ செக்யூரிட்டியை அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரித்திகா சொல்கிறாங்க, என்ன தைரியம் இருந்தால் இந்த செக்யூரிட்டி என்னையவே யாருன்னு கேட்பான், நான் கபிலனோட ஒய்ஃப்னு சொல்கிறேன், அப்போ கூட இவன் நம்ப மாட்டான், அதனால தான் நான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க, இல்லை மேடம் நீங்கள் பண்ணது தப்பா, அவரை அடிச்சிருக்க கூடாது, நீங்க யாரு, உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரித்திகா சொல்றாங்க, நான் இந்திராணி அண்ணியை பார்க்கணும், அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க ஒரு லேடி சொல்றாங்க, இந்திராணி மேடம் மீட்டிங்ல இருக்காங்க, நீங்க இந்திராணி மேடத்தை பார்க்கறதுக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரித்திகாக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுது. எனக்கு எதுக்காக அப்பாயின்மெண்ட், இந்த கம்பெனியில் நான் என்ன பதவியில் உட்கார போகிறேன்னு நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி திமுறா பேசுகிறாங்க. அப்போது அங்கே இருக்கிற ஒரு லேடி ரித்திகா கிட்ட சமாளிக்க முடியாமல் இந்திராணி கிட்ட போய் சொல்கிறாங்க, மேடம் உங்களை பார்க்குறதுக்காக ரித்திகான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க ரொம்பவே அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல அப்போது இந்திராணியும் மீட்டிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரித்திகாவை பார்க்குறதுக்காக வராங்க. அப்போது ரித்திகா வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் அண்ணி வந்துடுவாங்க, என்னை இப்படியெல்லாம் பண்ணதுக்காக உங்களை வேலையை விட்டே தூக்கினாலும் தூக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி திமுறா சொல்ல இதை கேட்ட இந்திராணி வந்து அங்கே வந்து செம்மையாக முறைக்கிறாங்க. என்ன ரித்திகா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரித்திகா சொல்கிறாங்க, அண்ணி நான் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்ததுமே இந்த செக்யூரிட்டி என்ன பண்ணா தெரியுமா, என்கிட்ட ஐடி கார்டு இருக்கா அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டு உயிரை வாங்குறான், அந்த கோவத்தில் தான் நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இந்திராணிக்கு செம்ம கோவம் வருது. செக்யூரிட்டி கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா நான் உங்களுக்கு அவளுக்காக சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு செக்யூரிட்டி சொல்கிறாங்க, ஏன் மேடம் நீங்களாம் போயிட்டு என்கிட்ட சாரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, அப்போ யார் உங்களை அடித்தாங்களோ அவங்களே நான் அவங்கக்கிட்ட சாரி கேட்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்ததுமே ரித்திகாக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என்ன அண்ணி இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா போய் ஷாக்காகி நிற்கிறாங்க. அப்போ இந்திராணி வந்து ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க, ரித்திகா நீ அந்த செக்யூரிட்டி அண்ணா கிட்ட சாரி கேளு, நீ பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டு ரித்திகா சொல்கிறாங்க, அண்ணி கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க, நான் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்ததுமே கபிலனோட ஒய்ஃப்னு சொல்கிறேன், ஆனால் அவர் எதையுமே காது கொடுத்து கேட்காம ரொம்ப திமிரா பேசினாரு, அதனால தான் நான் அவரை அடித்தேன், இதில் என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, நீ பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கே இருக்கிறவங்களாம் ரித்திகாவை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ரித்திகா மனசில் நினைக்கிறாங்க, என்ன பண்ணுறது, இந்த இந்திராணி கையில் தான் எல்லா பொறுப்புமே இருக்கா, அவள் சொன்ன மாதிரி நம்ம நடந்தாதான் இங்கே வேலை பார்க்க முடியும், அப்படி இல்லைன்னா எல்லாரும் முன்னாடி நம்மளை துரத்துனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பேசாமல் மன்னிப்பை கேட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ ரித்திகா வந்து இந்திராணி கிட்ட கேட்குறாங்க, சரி அண்ணி எனக்கு என்ன போஸ்டிங் இருக்குது, என்னோட கேபின்லாம் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்திராணி சொல்கிறாங்க, ரித்திகா நீ இப்போ தானே ஆஃபீஸ்க்கு வந்திருக்க, எடுத்தோடனே கேபின் அப்படி இப்படின்லாம் போகக்கூடாது, ஃபஸ்ட்டு இந்த ஷாலினி கிட்ட நீ எல்லா ஒர்க்கையும் கற்றுக்கோ, ஷாலினி ரித்திகாவை உன்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக போடுறேன், நீங்கள் என்ன வேலை இருக்குது எப்படி வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத அவளுக்கு கற்றுக்கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரித்திகாவுக்கு செம்ம கோபம் வருது. என்ன நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் இங்கே எனக்கு ஏதாவது நீங்கள் ஒரு போஸ்ட்டை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வந்தேன், ஆனால் எனக்கு இவங்களுக்கு கீழே வேலை பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்னோட இமேஜ் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்திராணி சொல்கிறாங்க, ரித்திகா எடுத்தோன்னே ஒய்யாரத்தில் போகணுன்னு நீ என்றைக்குமே நினைக்காத, படிப்படியாக தான் நீ மேலே வர முடியும், நீ இந்த வேலையெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டு பொறுப்பாக இருந்தனா உன்னைய தேடி எந்த பதவி வரணுமோ அது தானாக உன் கைக்கு வந்து சேரும், அது வரைக்கும் நீ இந்த பொண்ணுக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரித்திகாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. போயும் இந்த ஒர்க்கர்ஸ்க்கு கீழே என்னை வேலை பார்க்க வச்சுட்டாலே இந்த இந்திராணி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருக்காங்க. அப்போது அந்த ஷாலினி கிட்ட ரித்திகா கேட்குறாங்க, எனக்கு ஏதாவது கேபின் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஷாலினி சொல்கிறாங்க,
மேடம் நீங்கள் இப்போ தானே வந்திருக்கீங்க, ஸோ இங்கே நார்மல் சேர்லேயே நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரித்திகாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னைய இந்திராணி ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறா, அவமானப்படுத்துகிறா. எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு நாள் நான் கண்டிப்பாக இந்திராணிக்கு ஆப்பு வைக்க தான் போகிறேன், அப்போ தான் இந்த ரித்திகாவை பற்றி தெரியும் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு வேற வழி இல்லாமல் அங்கே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ரித்திகாக்கு அவங்க கொடுக்குற வேலையெல்லாம் பார்க்கவே முடியல. அந்த பொண்ணு ஒன்று ஒன்றா வேலையை கொடுக்க இங்கே ரித்திகாவுக்கு டென்ஷன் தலைக்கு மேலே ஏறுது. நம்ம வீட்டில் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்மளை பண்ண வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. இந்த வேலையெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ இந்த ஆஃபீஸை விட்டு வெளியில் போனாலும் நம்மளுக்கு தான் அது அசிங்கம், வேறு வழி இல்லை, இப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு சமாளிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வேலையை பார்த்துட்டு ரித்திகா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே பேகை தூக்கி போடுறாங்க, அங்கே இருக்கிற பொருளெல்லாம் தட்டி விடுறாங்க, ரொம்பவே ஆக்ரோஷமாக நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு செல்வராணி ரித்திகா கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு ரித்திகா, போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக போனேன், இப்போ ஏன் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரித்திகா சொல்கிறாங்க, அத்தை உங்களுக்கு ஆஃபீஸில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, அந்த இந்திராணி என்னை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட செல்வராணிக்கு செம கோவம் வருது. என்ன ரித்திகா சொல்கிற, இந்திராணி உன்னைய அசிங்கப்படுத்திட்டாளா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ரித்திகா அங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. செக்யூரிட்டியை அடிச்சதுலேருந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டது வரைக்கும் எல்லாத்தையுமே புட்டுன்னு செல்வராணி கிட்ட வச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட செல்வராணி செம டென்ஷன் ஆகுறாங்க. என்ன ரித்திகா சொல்கிற, இந்திராணி உனிய இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க, ஆமாம் அத்தை, இனிய எப்படியெல்லாம் எம்ப்ளாயர்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்தினாங்க தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு கேபின்லாம் கொடுக்காம சாதாரண சேரில் உட்காந்து ஒர்க் பண்ண சொல்கிறாங்க, இதுக்காக தான் நீ ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்களா, என்னை இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, இப்படியே போச்சுன்னா நம்மளுக்கு என்ன மரியாதை இருக்குது, அங்கே போனால் கபிலனோட ஒய்ஃப்ன்றேன், அங்கே கபிலனுக்கு எந்த ஒரு மரியாதையுமே இல்லை, அப்போது கபிலன் வந்து செல்ல காசு மாதிரி இங்கே உட்காந்துட்டு இருக்கானா, கபிலனுக்கு இந்த வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி எங்கேயுமே மரியாதையே இல்லை அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லி செல்வராணியை ஏற்றி விடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு செல்வராணி செம்ம கடுப்பாக்குறாங்க. என்ன ரித்திகா சொல்கிற, இந்திராணியை கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஆடுறா, அவளோட ஆட்டத்தை அடக்கணும்னா கண்டிப்பாக நம்மளாம் வாயை திறந்தாதான் வேலைக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இந்திராணியை திட்டிட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத ரித்திகா, இந்திராணி வரட்டும், 1 2 பார்த்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்திராணி அங்கே வராங்க. இந்திராணி செல்வராணி பேசின எல்லாத்தையுமே கேட்டிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்திராணி செம்ம கோவத்தில் வராங்க. அப்போ இந்திராணி வந்து ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க, என்ன ரித்திகா எதுக்காக நீ இவ்வளோ டென்ஷனில் இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது செல்வராணி சொல்கிறாங்க, இந்திராணி எதுக்காக நீ அவளை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தின அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்திராணி சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவள் ஆஃபீஸில் என்ன பண்ணா, அங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் அவளோட அதிகாரத்தை காமிச்சிக்கிட்டு இருக்கா, செக்யூரிட்டியை அடிக்கிறா, அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் மரியாதை குறைவாக பேசிக்கிட்டு இருக்கா, அப்படி இருந்தால் எப்படி எல்லாரும் ரித்திகாவை மதிப்பாங்க, ஆரம்பத்திலே எல்லாருக்கிட்டையும் பணிவாக பேசினா தானே எல்லாத்துக்குமே உன் மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் வரும், அது மட்டும் இல்லாமல் படிப்படியாக தான் நீ எல்லா போஸ்டிங்க்கும் வர முடியும், நீ ஆரம்பத்திலே எடுத்தோன்னே ஒய்யார போகணும்னு நினச்சா எப்படி போக முடியும் ரித்திகா, நீ எல்லா விஷயத்தையும் ஃபஸ்ட்டு கற்றுக்கோ, சின்ன பிள்ளை மாதிரி எல்லாத்துக்குமே அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து ரித்திகாவை சொல்கிறாங்க. அப்போ செல்வராணினால எதுவுமே இந்திராணி எதிர்த்து பேச முடியல. அப்போ ரித்திகாவுக்கு செம்ம கோவம் வருது. கபிலன் கிட்ட சொல்கிறாங்க, கபிலன் உங்கள் அக்கா என்னையே இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்க, நீ எல்லாத்தையுமே கண்டும் காணாத மாதிரி இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கபிலனை திட்டிட்டு அழுதுகிட்டே போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சிவா ஐலி 2 பேருமே பேசிக்கிறாங்க. அப்போது சிவா வந்து ஐலி கிட்ட கேட்குறாங்க, அப்படி ஆஃபீஸில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஐலி சொல்கிறாங்க, அவள் வீட்டிலேயே என்ன மாதிரி அதிகாரம் ஆதிக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆஃபீஸில் போய் அவளோட திமுறை காமிச்சிருப்பா, அதனால தான் இந்திராணி இப்படியெல்லாம் அவளை பேசிட்டு போகிறாங்க, இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடிய போதோ தெரியல, ரித்திகாவுக்கு வேலையே பார்க்க தெரியாது, அவெல்லாம் ஆஃபீஸ் வேலைக்கு செட்டே ஆக மாட்டா, ஆனால் அவள் இந்திராணி அண்ணியோட போட்டி போட்டுட்டு தான் அந்த ஆஃபீஸ்குள்ளேயே போயிருக்கா, இது எங்கே போய் முடிய போதோ தெரியல சிவா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரித்திகாவை இந்திராணி இனிமேட்டு எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ண போகிறாங்கன்றதை நம்மளும் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.